ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 444 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 444 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா, வாழ்க்கை பயணம் சிறப்பாக போயிட்டுருக்கு, வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் ஏதாவது பயணங்கள் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க, சிலரை பார்க்க போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட் அண்ட் டைம் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சு வரும். அது உங்களோட ட்ராவல் பிளானுமே சேஃபாக உங்களுக்கு ஒத்து வரும். ஸோ இதுதான் 444 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அலைன் ஆகி வரும். இப்போது நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு பணம் வைஸ் வரவும் போகவும் கரெக்டாக இருக்கும். நிறைய விஷயம் நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் இருப்பீங்க. இந்த விஷயத்துக்கு பணம் செலவு பண்ணலாமா வேணாமான்ட்டு ஒரு ரொம்ப இழுத்து பிடிச்சி போயிட்டுருக்க மாதிரியே இருக்குது. அது சில இடத்துல நீங்கள் பணம் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோகப்படுற மாதிரியும் இருக்குது. அதனால நல்ல குழப்பம் இல்லாத, இல்லை குழப்பம் இருந்துகிட்ருக்கோ ஒரு இடத்துலனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பிளான் பண்ணுங்கள். அவசரப்பட்டு செலவு பண்ணிவிட்டு நீங்களே கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸில் நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி, ஏதாவது ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்க மாதிரி, உங்களோட தெரிஞ்சவங்கள பார்க்குறதுக்கு இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். உங்களோட ஹெல்த்தை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். இந்த வாரம் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா மீதி எல்லாமே சேர்த்திடுவீங்க. ஹெல்த்தில் ஒரு பெரிய டேக் கேர் பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது இப்போ பண்ணுங்கள். உங்களுக்கு லாங் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு, மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுறது தான் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுக்கு கடன் கேட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேட்குற கடன் ஆனால் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த கடன் வாங்கணுமா அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு வெளியூர் வேலை, வெளிநாட்டு வேலை இதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் பிஸ்னஸாக வேலைக்கு போகிறது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தா வேலைக்கு போகிறது உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும்ன்ற ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது. அதில் நல்ல உங்களோட ஏர்னிங்கும் பெட்டராக இருக்கும். ஃபேமிலி வைஸ் கொஞ்சம் அமைதியாக போகிறது பெஸ்ட்டு. இப்போ பிரிஞ்சு இருக்காங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரிதல்கள் இருக்குது. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குடும்ப நபர்களுக்குள்ளவா இருந்தாலும் சரி, இப்போ எந்த வார்த்தைகளும் சொல்லிடாதீங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தை ரொம்ப ஷார்ப்பாக அவங்களுக்கு ரீச் ஆகும். அதனால இந்த டைமில் குடும்ப பிரச்சனைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். சமாதானப்படுத்துகிறேன்னு போய் கோவப்பட்டு எதுவும் பேசிட வேண்டாம். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு. கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக அலர்ட்டாக இருக்கணும் ஓவராலாகவே பார்த்தா இந்த வாரத்துக்கு. ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ஒரே பண மழை தான். பணத்துலேயே அப்படியே உருள்றீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஃபுல்லாக நீங்கள் பணம்னா அது ஒரு ஈஸி மணியாலாம் எடுக்க மாட்டீங்க. பயங்கரமான உழைப்பு இருக்குது. உங்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது. அதனால பணம் தாராளமாக உங்களோட கையில் தங்கும். நல்ல பண வரவு இருக்கும். அக்கௌண்ட்டில் நல்ல சேவிங்ஸ் வச்சுக்குவீங்க. தேவையான பொருளை விலை பார்க்காம வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பணம் அனுப்பி வைப்பாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் நல்லா இருக்குது. நீங்கள் வேற யாருக்காவது உங்களோட ரொம்ப க்ளோஸான பர்சன்ஸ்க்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா அந்த உதவி பண்ண அமைப்பு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லணும். இந்த அளவுக்கு உங்களை கடவுள் வச்சுருக்காரே, நீங்கள் ஒரு உதவி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்களே அப்படிங்கிற தேங்க்யூ நீங்கள் சொல்லணும்.
வரும். உங்களுக்கு அந்த ஜாய் ஆஃப் கிவிங்கோட ஹாப்பினஸ் இந்த வாரம்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட செல்ஃப் இதான விஷயத்தில் மட்டும் முடிவெடுக்கிறதுல இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா பிளான் பண்ணிவிட்டு குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களோட யாரும் ரொம்ப க்ளோஸான பர்சன், உங்களுக்கு ரொம்ப யார் பிடிச்சவங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க. உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுனீங்கனாலே அவங்களோட சஜஷன் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலி விஷயத்தில் எல்லாமே காமாக இருக்கும், எல்லாமே அமைதியாக போகும். ஸோ இதே ஸ்மூத்தான எமோஷன் பாண்டிங்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் ஃபைல் வந்து மூவ் ஆகலை, இது டிலே ஆகுது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவர் ஆகி வந்துடும். கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஃபேவரான டைமாக இருக்குது. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களுக்குன்னு இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நியாயம் கிடைக்கும். அது லீகலாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் வேலை செய்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஒரு சரியான இது அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. ஃபேமிலி கூட நல்ல பாண்டிங் இருக்கும். தேவையான பண வரவு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிலர் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பணம் விஷயத்தில் நீங்கள் கொடுத்தா திருப்பி வராது. அவங்க வந்து ரொம்ப ஐஸ் வச்சு உங்ககிட்ட பேசி வாங்கலாம். இப்போவே கொடுத்துட்றேன், நான் 5 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். நீங்கள் வந்து அதை கொடுத்துட்டு எனக்கு திருப்பி இது வேண்டாம், அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக கொடுங்க. நீங்கள் அதே டேட்டில் அவங்க கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து கிடைக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த வாரம்லாம் உங்கள் பக்கம் காற்றடிக்குது. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மாதிரி உங்களுக்கு ஃபேவரான டைம் இந்த வாரம் ஏற்பட்டுருக்கு. உங்களோட குடும்பத்தில் சிலர் வந்து தேர்ட் பர்சனோட என்ட்ரி இருக்க வேண்டியது அதெல்லாம் தானாக நகர்ந்து போகுது. உங்களோட ஃபேமிலிக்குள்ளே வேறு யாருனாலையும் எந்த பிரச்சனையும் கொண்டுட்டு வர முடியாது. சிலர் வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாகவே இருக்கலாம். ஆனாலும் அவங்க வந்து எதுவும் பெரிய என்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு யார் வந்து ரொம்ப லாயலாக இருக்காங்க, யார் ரொம்ப தந்திரமாக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கிறனால தான் ஆக்சுவலாக உங்களுக்கு அது பிரச்சனையே. ஏன்னா எல்லாத்தையும் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக கெஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்போ வந்து யார் உங்ககிட்ட ஏமாற்ற வர்றாங்களோ அவங்க வந்து பொக்குன்னு போயிடுவாங்க. ஐயோ இவன்ட்ட வந்து நம்ம வேலையை காட்ட முடியலையே அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப நல்லாவே பார்க்க ஆரம்பிப்பீங்க. லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது. வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு புக் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, வீடு லேண்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சது அமையிறது, இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் எங்கே வீடு வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான டைமாக இருக்கும். பிடிச்ச இடமா உங்களுக்கு அமையும். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட இடமா உங்களுக்கு அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் டாரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.